Hi everyone. So 12th standard நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அண்ட் ஆல்சோ பல வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். இந்த ஃபெயில் ஆகிட்டோமே அப்படிங்கிற அந்த கவலை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். நான் சொல்கிறது ஃபெயிலியர்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ண போகிறாங்க அந்த கேள்விக்குறியும் இருக்கும். ஸோ 500 எடுக்க முடியுமா அவங்கனால அப்படிங்கிற இந்த வீடியோ. ஸோ 50 நாள் தான் இருக்குது. அந்த 50 நாளில் நம்ம 500 மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இவங்களுக்கான வீடியோ தான் மெயினாக இது. ஸோ என்ன எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் 6 சப்ஜெக்ட்லேயும் இப்போ தமிழ் இங்கிலீஷை கொஞ்சம் ஒதுக்கிடுவோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷில் 5 இயல் நீங்கள் தரோவா இருங்க. புக் பேக் மட்டுமாவது நீங்கள் வந்து இந்த மாதம் படிச்சு இங்கிலீஷில் வந்து 21 மார்க்ஸ் இந்த 7 to 5 35 செக்ஷன் மட்டும் நல்லபடியாக பாருங்கள். அது மட்டும் போதும். ஆனால் நமக்கு முக்கியமே இந்த 4 சப்ஜெக்ட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட்டு 10 லெசன் புக் பேக் மட்டும் இந்த மாதம் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட் மட்டும் நம்ம வந்து வாரத்துக்கு 5 நாள் படிச்சுக்கோங்க. மீதியெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வாரத்துக்கு 3 நாள் கட்டாயம் இருக்கணும். வீக்கெண்ட்லேயோ இல்லை வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயோ பயாலஜி எடுத்துக்கோங்க. அந்த பேரலாக கம்ப்யூட்டர் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது மேக்ஸு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மாதம், அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 மார்க் செக்ஷனை முடிச்சிங்கன்னா 7 5 மார்க்கும் எழுத முடியும். இதையும் மீறி நமக்கு 4th சாப்டருக்கு 1st சாப்டருக்கு 5 மார்க்கில் 1st சாப்டர் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு இதை படிங்க. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் தரவாக இருக்கணும். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் தரவாக இருக்கணும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் போதும், நான் வேறு எதுவும் வேண்டாம். அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸசைஸ் சாப்டர் 1 2 3 4 சாப்டர் 8 சாப்டர் 11 சாப்டர் 12 சாப்டர் ரொம்ப ஈஸி. அந்த சென்டம் சேலஞ்ச் சீரீஸில் வந்து சேருங்க. கட்டாயம் நீங்கள் வந்து 25 டேஸில் சென்டம் எடுக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன். இப்போது நீங்கள் 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிங்க. இது போன மாதம் அடுத்த மாதம், இது வந்து இந்த மாதம் முடிச்சிடுங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 5 8 1 2 5 8 6 9 10 ஓகேவா? ஸோ 1 2 5 8 யூனிட்டை வந்து நீங்கள் இந்த மாதம் முடிங்க. நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட் முடிங்க. இதுலேயே நம்ம வந்து 35 மார்க் எடுத்துடலாம் 70க்கு. 6 9 10 வந்து நெக்ஸ்ட் மந்த் முடிங்க போதும். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் 70க்கு 55 ப்ளஸ் கூட எடுக்கலாம். கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 டெட் ஈஸி. அதுலேயும் அந்த ஃபஸ்ட் லெசன் 6th லெசன் 7th லெசன் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அது படிக்க ஒரு நாள் கூட ஆகாது. அதை விட்டுட்டு 2 3 4ல் புக் பேக் பண்ணிங்க. 5th லெசன் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ வால்யூம் 1 முடிச்சிடலாம். வால்யூம் 2ல் 8 9 படிச்சிருங்க. ரொம்ப ஈஸி. 10th இம்பார்ட்டன்ட். 11 12 13ல் நேம்ஸ் ரியாக்ஷன். 14 15ல் புக் பேக். இதை நீங்கள் பேரலாக பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மாதம், இது வந்து அடுத்த மாதம். அடுத்து பயாலஜியில் பாட்னி ஜோன் படிச்சுக்கோங்க. பாட்னி வந்து இந்த மாதம் படிங்க. ஒரு 6 லெசன் தரவாருங்க. ஃபஸ்ட் லெசன் 4th லெசன் 5th லெசன் 6th லெசன் 7th லெசன் 8th லெசன். இந்த 6th 7th 8th ஓனவே எழுதி விட்டாலே மார்க் கிடச்சிரும். இந்த 4th 5th கொஸ்டின்ஸ் கம்மி தான். ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் 5 மார்க் வரும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும் மெட்டலர்ஜி லெசன் படித்தாலே பாஸ் ஆகிடலாம். ஃபிசிக்ஸில் அதே மாதிரி தான் 5th லெசன் படித்தா பாஸ் ஆகிடலாம். அதே மாதிரி மேக்ஸில் எக்ஸைஸ் 6.1ல் அந்த 4 தீரம் இருக்குல்ல, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அந்த 4 தீரம் நீங்கள் படிச்சிங்கன்னா வெக்டர் ஜீப்ராவில் 1 மார்க்கும் படிச்சிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் 1 மார்க் ஃபஸ்ட் தரோ பண்ணுங்க புக் பேக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் ட்ரூத் டேபிள் 12.2 படிச்சிங்கனாலே பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிறது இதில் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஒரு 4 hours, ஏன்னா ஸ்கூல் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ லீவில் இருக்கீங்க, பொங்கல் லீவு, அந்த பொங்கல் ஷெட்யூல் கொடுத்துட்டேன். இந்த 4 hours, அதாவது சாயங்காலம் 2 hours அண்டு நைட்டு காலையில் 2 hours 5 to 7 இது நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சீக்கிரமாக முடிச்சாலும் இது முடிச்சிங்கனாலே நீங்கள் 500 எடுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 80 மார்க் எடுத்தால் தான் 480 வருது. அப்போ ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்டில் நீங்கள் 90 மார்க் எடுத்தால் தான் 480லேருந்து 500 வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்காத சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஓரளவு 80 எடுத்தே ஆகணும். அப்போ தான் 500 வரும். ஸோ கண்டிப்பாக அந்த மைண்ட் செட் இருக்க வேணாம். பயம்தான் இருக்கும். நீங்கள் படிக்கிறது படிங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஜெயிப்போன்னு நினச்சி படிங்க. ஃபெயில் ஆகிட்டோமோ நினச்சி அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு அப்படியே உட்கார வேண்டியது தான். பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஃபெயில் தான். ஒவ்வொரு நாளுமே முக்கியம். இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டுருக்கு, நாளைக்கு 49வது நாள் ஆயிரும். பார்த்துக்கோங்க. 50 நாள் சேலஞ்ச் இது. நீங்கள் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். என்னுடைய சென்டம் சீரியஸ், அதாவது நம்மளுடைய சென்டம் சீரியஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஜாயின் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்து அந்த வீடியோ தான் வரப்போகுது. டே 3க்கான மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் வரப்போகுது. ஸோ அதை ஜாயின் பண்ணிங்கனாலே இந்த கஷ்டம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் சக்சீடாக வாழ்த்துக்கள். பப்ளிக் எக்ஸாம் 2023ல் இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் படித்து
500+ எடுப்பீங்க நான் நம்புறேன். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கட்டாயமாக ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேது, அதனால் ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ.